ஸ்ரீநிதி சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இப்போ ராமர் கோயில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இடம் ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க. ராமர் பிறந்தது மிகச்சரியாக அப்படின்னா நம்மளுடைய இந்து சமயத்துல என்ன சொல்லப்படுகிறது? எந்த இடத்தில் ராமர் பிறந்தார்? எந்த காலகட்டத்துல அவருக்கான கோயில் அங்க முன்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது? ராமன் அப்படின்னா மனசுக்கு இனியவன் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லோருக்கும் பிடித்தமானவன். இப்ப நம்ம தேசத்துல எப்படி கம்பராமாயணம் மிகுந்த புகழ் பெற்று விளங்குகிறதோ அது மாதிரி வடதேசங்கள்ல துளசி ராமாயணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களோ. துளசிதாசருடைய ரொம்ப அருமையான நூல். அந்த நூல்ல அவர் ராமனை பத்தி சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். நீதி பிரீத்தி பாலகன் அப்படிங்கிறார் ராமனை. அதாவது அறத்தின் வழி நடப்பவன், அறத்தின் வழி நடப்பதை விரும்புபவன். இதை இன்றைக்கு நாம கவனிக்கலாம். அறத்தின் வழி நின்று வெற்றி பெற்றிருக்கிறான் ராமன். இது ராமனுடைய கோவில் அப்படின்னு இன்றைய தினம் நம் அனைவராலும் வணங்கப்படுகிற அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்தை அறத்தின் வழி நின்று வென்றெடுத்திருக்கிறான் ராமன். இது எல்லாரும் இசைந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இங்க எல்லார காட்டிலும் நீதி ரொம்ப பெரியது. அந்த நீதி பிரீத்தி பாலகன்கிறத துளசிதாசர் அப்போதே சொல்லி இருக்கிறார். நீங்க முன்னமே கேட்ட ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது சங்கராச்சாரியர் சுவாமி ஒருவர் இந்த நாள்ல கும்பாபிஷேகம் நடத்துவதை பற்றி பலவிதமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அந்த கேள்விகள்ல நியாயமே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாம எல்லாரும் தீர்மானிக்கிறத விட இறைவன் எதை தீர்மானிக்கிறான்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த கருத்தை இசைவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ராமாயணம் நல்லா தெரியும். ராமனுக்கு முடிசூட்டப்பட வேண்டும்னு தசரதன் விரும்பினான். மந்திரி பிரதானிகளை எல்லாம் கேட்டான், தங்கிட்ட இருக்கிற அமைச்சர்களை எல்லாம் கேட்டான், எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஊர் மக்களை எல்லாம் கேட்டான், அத்தனை பேரும் கிழவா நீ ஒழிந்து போ, ராமனை அரசனாக்கு அப்படின்னு ஏகமனதாக அத்தனை பேரும் இசைந்தார்கள், இசைவு தெரிவித்தார்கள். ராமனை கேட்டார், ராமன் ஓகே சொல்லிட்டார். அப்பா நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன்னுட்டார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ராம பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்து கொடுத்தது யார் தெரியுமா? வசிஷ்டர், குலகுருவான வசிஷ்டர். வசிஷ்டர்ன்றவர் சாதாரணமானவர் அல்லர், பிரம்மாவினுடைய பிள்ளைன்னு அறியப்படுகிறவர். அவரை காட்டிலும் ஒரு பெரிய அறிஞர் இன்னொருத்தரை காட்டவே முடியாது. ராமனுக்கே குரு இல்லையா, பெரிய அறிஞர். அவர் தான் நாள் குறித்து கொடுத்தார். இந்த நாளிலே ராமனுக்கு முடிசூட்டப்பட வேண்டும் என்று அவர் நாள் குறித்து கொடுத்தார். ஆனா ராமாயணத்துல என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அன்றைய தினம் ராமனுடைய முடிசூட்டு விழாங்கிறது நடக்கவில்லை. யாரும் எதிர்பாராத விதமாக ராமன் காட்டுக்கு போயிட்டார், காட்டுக்கு கிளம்பி போனார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வசிஷ்டர் அத்தனை பெரியவர், பிரம்மாவினுடைய பிள்ளை, பகவானுக்கே குரு. அவர் ஒரு நாள் குறித்து கொடுக்கிறார். அந்த நாள்ல அந்த முகூர்த்தம் அவர் குறித்து கொடுத்த அந்த நேரத்திலே முடிசூட்டு விழாங்கிறது நடக்கவில்லை என்றால் ஏன் நடக்கவில்லை? இதுக்கு ஒரே பதில் தான். அன்றைய தினம் தனக்கு முடிசூட்டு விழா நடப்பதை ராமன் விரும்பவில்லை. அதனால் அன்றைய தினம் அது நடைபெறவில்லை. இப்ப இன்றைய தினம் ராமனுடைய இந்த கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை இது நடைபெறுகிற வேளையிலும் சிலர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். அந்த கேள்விகளிலே நியாயம் இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் அது ஏன் நடக்கிறதுன்னு கொண்டால் ராமன் விரும்புகிறான். இன்றைய நாளை ராமன் தேர்ந்தெடுத்திருக்கிறான்கிற அந்த உண்மையை நாம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது யாருக்காகவோ சார்பாகவோ இல்ல ஒரு சிலருக்கு எதிரான நிலைப்பாடாகவோ இந்த வார்த்தைகளை நான் முன்வைக்கவில்லை. இத ராமாயணத்திலிருந்தே பார்த்தால் இந்த பதில் தான் நமக்கு கிடைக்கிறது. நிச்சயமா உங்களுடைய நம்பிக்கையின் வழி நான் உங்களுடைய கருத்தை இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த வகையில திரு ரங்கராஜ் அவர்கள்கிட்டையும் கேட்கலாம். அறத்தின் வழி நின்ற இடத்தை வென்றிருக்கிறார் ராமர், இதுல அனைவரும் இசைந்துதான் ஆக வேண்டும் அப்படின்றத அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணார். அப்கோர்ஸ் ஆனா இந்த ராம் ஜென்ம பூமி அப்படின்றது பிராக்டிகலி நம்ம கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். நீங்க அது குறித்து நினைவு கூறுங்க. இல்லை, அதான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராமர் கோயில் அங்கே கட்டுவதற்கு பல்வேறு தரப்பு மக்கள் ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின்னர் கட்டலாம் என்று ஆமோதித்தார்கள் என்பதுதான் வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் 2010 அலகாபாத் ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பில் இந்த பகுதியை 3ஆக பிரித்து வழங்கினார்கள். ஒன்று ராம்லல்லா, 1/3 நிர்மோயி அக்ரா என்ற இயக்கம். அவங்க தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டில் அங்கே பூஜை செய்து வருகிறார்கள். அவுட்டர் கோர்ட்யார்ட் பிரகாரத்தில் 1/3 நம்ம சன்னி வக்ஃப் போர்டுக்கு அப்படின்னு பிரித்து கொடுத்தார்கள். அதுக்கு எதிர்த்து தான் இவர்கள் அப்பீலுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது இந்த இறுதி ஜட்மெண்ட்டில் ராம்லல்லா ஒண்டி தான் அந்த முழு 2.77 ஏக்கர்ன்றது
அதை வைத்துக்கொண்டு அங்கே கட்டலான்னு சொல்லி இப்போது இறுதி தீர்ப்பில் சொல்லி மற்ற 2 தரப்பினருக்கும் அதில் உரிமை இல்லை என்று அவர்களை கயற்றி விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அவங்க சி ரவிசங்கர் மத்தியஸ்தம் செய்தபோது அவர்கள் சீல்டு கவரில் கோர்ட்டுக்கு கொடுத்தாங்க கூட சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய இறுதி ஜட்மெண்ட்டில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அவர்கள் அங்கே மசூதி கட்ட வேண்டாம், ராமர் கோயில் வேண்டுமென்றால் கட்டிக்கொள்ளட்டும், நாங்கள் ஆட்சேபிக்கப் போவதில்லை, ஆனால் ஷரத்துக்களுக்கு உட்பட்டு இந்த அனுமதி நாங்கள் வழங்கலாம் என்று அவர்கள் சொன்னதை சுப்ரீம் கோர்ட் தனது ஜட்மெண்ட்டில் கூறியிருக்கிறது. இதை பற்றி ரவிசங்கரும் வெளியே சொல்லவில்லை, சுப்ரீம் கோர்ட்டும் வெளியே சொல்லவில்லை. அந்த சென்ட்ரல் போர்டு, அந்த வக்ஃப் போர்டு அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, ஷரத்துக்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாட்டு மக்கள் மத்தியில் இஸ்லாமிய சமூகத்தினர் என்ன கருதுகிறார்கள் சொன்னால், அந்த மசூதியை இடிக்காமலேயே அங்கே ஒரு கோயில் அதே இடத்துலையோ வேறு இடத்துலையோ கட்டியிருக்கலாம். அவர்கள் மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய சம்பவமாக இந்த மசூதி இடிப்பு நடந்தது. சுப்ரீம் கோர்ட் கூட அந்த மசூதி இடிக்கப்பட்டது டெசிக்ரேஷன், இட்ஸ் கண்டெமபிள் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இதில் பின்னால் நடந்த நிகழ்ச்சியில் என்னன்னு சொன்னால், அந்த சம்பவத்தின் மசூதியை இடித்தவர்கள் மீது வழக்கு போட்டிருந்தாலும் அந்த வழக்கில் இப்போது மோடி அரசு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கும் அதில் தண்டனை இல்லை. இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன கேட்கிறார்கள், அந்த மசூதி இடிக்கப்பட்டு தவறு என்று சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது, யாருக்கும் தண்டனை விதிக்காமல் அந்த இடித்துவிட்டு அந்த இடத்தில் கோயில் கட்ட வேண்டுமா? எங்களுக்கு அதுதான் அச்ச உணர்வை நாட்டு உள்ள இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏற்படுத்திருக்கிறது. அது ஒரு புறம் சார், அது புரிகிறது. அதுல நான் கேட்க விரும்புவது, அந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது இட்ஸ் ஆல் டாக்ட் அண்ட் செட்டில்டு இல்லையா? எல்லாமே பேசி தீர்த்து அந்த முடிவுல தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இல்லையா? அதான் அந்த இஸ்லாமியர்கள் அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பது சொல்வது தவறான ஒரு கருத்து என்றுக்காக சொல்லுகிறேன். அந்த ஊர் மக்களோடு நான் பேசியிருக்கிறேன். அங்கே 80-81 எல்லாம் சென்று இருக்கிறேன். அங்கே வேற ராமர் சந்நிதிகள்லாம் அயோத்தியாவில் இருக்குது, அங்கெல்லாம் பூஜை நடக்கிறது. ராமர் கோயில் இல்லாமல் அங்கே இல்லை, ராமர் பூஜை இல்லாமல் அங்கே இல்லை. அங்கே தொடர்ந்து வெவ்வேறு கோயில்களில் நடைபெற்று வருகின்றன. இஸ்லாமிய சமூகத்தினரும் நல்லபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்ன சொன்னால், நாங்களே விரும்பி இதை கொடுத்திருப்போம், இதை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கான பரிகாரம் என்னன்றது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், சங்கராச்சாரியா பற்றி குறிப்பிட்டார். இந்த சங்கராச்சாரியா பொறுத்த விஷயத்தில் அரசாங்கம் சற்று இன்னொரு மெச்சூரான ஒரு அப்ரோச் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே நாம் காஞ்சி மடத்தின் ஸ்ரீ ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அதிமுக அரசால் கைது செய்யப்பட்டு, ஜெயலலிதா உத்தரவில் கைது செய்யப்பட்டு ஆந்திராவில் கொண்டு வருகிறார். தீபாவளிக்கு முதல் நாள் அவர் கைது செய்து சிறையில் அடுத்த போது கூட பாரதிய ஜனதா கட்சி அது வெகுவாக கண்டிக்கவில்லை. ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார், சங்கராச்சாரியா கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் எந்த பலனும் அளிக்காமல் தொடர்ந்து அவர் சிறையில் பல மாதம் இருந்தார். திமுக அரசு வந்த பிறகுதான் இது வேடிக்கை என்னவென்னு சொன்னால், திமுக அரசு மேலே பழி போடுகின்றவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். திமுக அரசு வந்த பிறகுதான் ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைத்து சட்ட ரீதியான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவருக்கு பல்வேறு உதவிகள் திமுக அரசு செய்தது. ஆகவே இதில் நீங்கள் மதம் இல்லை, அரசியல் இதில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் மதம் சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க வேண்டாம் என்று தான் பொதுவாக ஒரு கருத்து அரசு ஆட்சி செய்கின்றவர்களும் பொதுவாக ஒரு கருத்தை வைத்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரும் கொண்டு செல்லக்கூடிய இன்க்ளூசிவான ஒரு அப்ரோச் இருந்தால், யாருமே எதிர்க்காமல் ஒரு நல்லபடியான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை அத்தகைய சூழ்நிலை அரசு ஏற்படுத்த வேண்டும். இப்போது ஒரே ஒரு கேள்வி சொல்கிறேன். இன்னைக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரவில்லைன்னு சொன்னால் அவர்கள் ராமர் கோயிலுக்கு எதிரி, இந்து மதத்துக்கு எதிரி என்று ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்மூர் சினிமா பட காட்சி எடுத்துங்க. ரஜினிகாந்த் முதல் பட ஷோ, அஜித் படம் முதல் பட ஷோ, விஜய் முதல் பட ஷோ நீங்கள் போனீங்கன்னா ஏன் வந்தோன்னு ஆகிடும். முதல் 3 நாட்கள் நீங்கள் படமே பார்க்க முடியாது. அப்படி கூச்சலும் குழப்பமாக ரகளை செய்வார்கள். அந்த மாதிரி நீங்கள் அன்னைக்கு போனால் தான் உண்டா. ஐதீகப்படி கும்பாபிஷேகத்துக்கு பிறகு நீங்கள் 1 மாதத்துக்கு பின்னால் போனால் கூட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்வார்கள். அந்த நெரிசலை தவிர்த்து விட்டு, இந்த அரசியலும் தவிர்த்து விட்டு,
வேற ஒரு நாள் செல்வதற்கு முழு அதிகாரம் பக்தர்களுக்கு உண்டு, ரொம்ப இயல்பான ஒரு அரசியல் தலைவர்களுக்கு உண்டு. விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கடவுள் எதிர்ப்பு அல்ல ராமர் எதிர்ப்பு என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரே விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த திமுக அரசுக்கு பின் காலையில் நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் HRNC ஆக்ட் கொண்டு வந்தார்கள். அதன்படி கோயில் நிர்வாகம் வந்திருக்கிறது. இந்த அரசுக்கு கொள்கைக்கும் HRNC ஆக்டுக்கும் நேர் விரோதம். இன்னும் சொல்ல போனால் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் கோவில் நிகழ்ச்சிகள், வைபவங்கள், நிகழ்வுகள், சம்பவங்கள் இதெல்லாம் நடத்த வேண்டிய சூழ்நிலையும் அரசுக்கு அந்த பொறுப்பும் வருகிறது. இது இக்கட்டான சூழ்நிலை உருவாகிறது. எனவே என்னுடைய தாய்மான கருத்து என்ன சொன்னால், இது இந்து HRNC ஆக்ட் அதை கலைத்துவிட்டு பாரம்பரியமான இருக்கிற ட்ரஸ்டீஸ், அறங்காவலர்கள் எப்போதும் இருந்தது போல் அவர் கையில் ஒப்படைத்துவிட்டு அரசாங்கம் இது போன்ற சங்கடமான ஒரு இலாக்காவை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது தாய்மான கருத்து. பாஜக அது முன்ன சொல்லிட்டு இருந்தது. அதிமுக இருந்த போது அது வலியுறுத்தி இருந்தால் ஹோம் மினிஸ்டரோட PA ஒரு போன் போட்டிருந்தா போதும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது HRNC ஆக்டை அபாலிஷ் செய்துட்டு அறங்காவலர் செய்யட்டும் செஞ்சிருப்பாங்க. அப்போ செய்யாதது இப்போ இந்த திமுக அரசு செய்யணும் கேட்கிறார்கள். அதற்கான நேரம் காலம் அப்போ இருந்தது, அதுக்கான சூழ்நிலை இருந்தது. உங்களோட கருத்தை நான் அதை வாங்கிக்கிறேன், அதை நான் பதிவு செய்யறேன்.